நான் இருக்கிறேன் உன் கூடன்றாரு. ஆனால் அது நம்மளுடைய விசுவாசத்துக்கு எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம். சாத்தான் கொடுக்கறத தான் என்ன பண்ணுறோம், எடுத்துக்கொள்கிறோம். ஆமாம், நான் செத்துருவோம் போல இருக்குது அப்படி சொல்லி. அப்போ ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை விடுவிக்கும்படிக்கு அவர் என்ன செய்தார், மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஆகையினால எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். எதுக்காக பயப்படுறீங்க, ஏன் பயப்படுறீங்க? எந்த காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராத்திரியில் ஒரு சொப்பனம் கண்டாலே போச்சு, அவ்வளோதான். ராத்திரியில் ஏதோ ஒரு கனவு கண்டுடுவாங்க, அதுக்கே அவங்க பயந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பயந்து எல்லாரையும் பயப்பட வச்சு அழுது புலம்பி ஏதாகிலும் ஆயிடுமோ. சாத்தானுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வருவது. உங்களுக்குள்ள என்னத்தை கொண்டு வரணும், அவிசுவாசத்தை கொண்டு வரணும். நீங்கள் என்ன செய்யணும்னா விசுவாச அறிக்கையிடணும். சும்மா அப்படியே இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியாது. விசுவாச அறிக்கையிடணும். என்ன அறிக்கையிடணும், எனக்காக என் இயேசு என்ன பண்ணார், மரணத்தை ஜெயித்தாரு. நான் ஏன் சாகணும்? நான் சாகிறதுக்கு அழைக்கப்பட்டேன், நான் சாகிறதுக்காக ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் சாகிறதுக்காக இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டேன். என்னுடைய சாபத்தை எல்லாம் அவர் தம்முடைய சிலுவையின் மேலே தம்முடைய தோல் மேலே அவர் சுமந்து கொண்டார். அப்படி இருக்கும்போது நான் ஏன் என்ன பண்ணணும், சாகணும்? நான் சாக போகிறது கிடையாது, பிசாசே நான் சாக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாச அறிக்கையிடணும். அல்லேலூயா. அது மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் விசுவாசிக்கிறீங்க, ஸ்டார்டிங்கில் விசுவாசிக்கிறீங்க, இந்த வசனத்தை எல்லாம் கேட்டு இந்த பிரசங்கத்தை எல்லாம் கேட்டு இப்போ கொஞ்சம் ஆண்டவர் மேலே விசுவாசம் வந்துருச்சு. விசுவாசம் வந்த உடனே அடுத்தது பிசாசு சும்மா இருக்க மாட்டான். அடுத்தது உங்களுக்கு இன்னொரு பயத்தை கொண்டு வந்து போடுவான். இப்போ லைட்டாக கொஞ்சம் விசுவாசம் குறையும், அடுத்தது இன்னொரு பிட்டை கொண்டாந்து போடுவான், இன்னும் கொஞ்சம் குறையும். ஒரு 2-3 முறை தாக்கு பிடிச்சி எப்படியாவது நீங்கள் விசுவாசத்தில் இருக்கணும்னு சொல்லி விசுவாசத்தை கொஞ்சம் ஸ்டெடியாக காத்துக்கொள்வீங்க. அப்புறம் ஒரு 10 முறை கொண்டாந்து போட்டானா இப்போ நீங்கள் பிசாசுக்கு தெரியும், 10வது முறை நீங்கள் எப்படி என்ன ஆகிடுவீங்க, சோர்ந்து போயிடுவீங்க. நீங்கள் விசுவாசத்தை விட்டுடுவீங்க, நீங்கள் ஜெபத்தை விட்டுடுவீங்க, நீங்கள் ஆண்டவரை நம்புறதை விட்டுடுவீங்க என்பது பிசாசுக்கு தெரியும். அதனால் அவன் தொடர்ந்து ஒரு 10 முறையாவது என்ன பண்ணுவான், அவனுக்கு உங்களுக்கு ஒரு பயமுறுத்துகிற காரியத்தை அவன் விதைச்சிக்கிட்டே இருப்பான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்றார். ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம் இதுதான், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போது ஃபஸ்ட்டு முறை நீங்கள் ரொம்ப ஸ்டெடியாக இருப்பீங்க, 10வது முறை ரொம்ப சோர்வாயிடுவீங்கன்னு சாத்தானுக்கு தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். அப்போ 10வது முறை நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க என்பதற்காக தான் ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் நம்புறீங்க, ஒரு விஷயத்தை குறித்து விசுவாசிக்கிறீங்க, உற்சாகமாக அதை ஏற்றுக்கொள்கிறீங்க. ஆமாங்க, கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஒரு 10 முறை ஒரே தோல்வியை சந்திக்கிறீங்கன்னும் போது 10வது முறை உங்களுக்கு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு முறை பார்த்தது போல் உங்கள் விசுவாசம் அப்போ ஸ்டெடியாக இருக்காது, அப்போ தளர்ந்து போய் காணப்படும். இதுதான் இப்போ பிசாசுக்கு தேவை. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, உங்களை சோர்ந்து போக வைப்பதற்கும் உங்களை அவிசுவாசப்படுத்துவதற்கும் உங்களை பயமுறுத்துவதற்கும் அவன் என்ன காரியத்தை செய்கிறான் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மனசாட்சியை குற்றப்படுத்துவான். என்ன செய்வான்,